மை டியர் வியூவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச நம்ம டிஎன்பிஎஸோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8. ஸோ அதில் நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமியிலேருந்து ஏடி ஸ்டேட்டில் 1 கேண்டிடேட்ஸ், ஏடி ஸ்டேட்டில் 1 ஃப்ரம் ஆர் பசுபதி சார், அவர் அகாடமி மெண்டர், நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் மெண்டர். ஸோ அவர் செலக்டாக இருக்கார். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸில் ஒரு சக்ஸஸர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர் சிப்காட், அதில் 2 கேண்டிடேட் செலக்டாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த டீட்டெயில் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அண்ட் எக்கனாமிக்ஸில் மொத்தம் 3 போஸ்ட் வந்து இது கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஆல்ரெடி அந்த இன்டர்வியூக்கு 1:3 ரேஷியோவில் போயிருந்தாங்க. மொத்தம் 9 கேண்டிடேட்ஸ். ஸோ அதில் நம்முடைய அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ்லேருந்து, ஸோ ஆல்ரெடி நாங்கள் சொன்ன மாதிரியே ஆன்ஸ்க்ரீன் சிவி அண்ட் பிசிக்கல் சிவி சொன்ன மாதிரி நம்ம அகாடமியோட மெண்டர். ஸோ ஆர் பசுபதி சார் வந்து 367.5, இவர் வந்து அந்த ரிட்டன் மார்க் 327. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த இன்டர்வியூ மார்க் 40, 367.5 வாங்கி, ஸோ அவருடைய பொசிஷனில் எம்பிஸில் ஸோ ஒரு போஸ்ட் வந்து நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் தான் கெட் பண்ணியிருக்கோம். இவர் வந்து நம்மளுடைய அகாடமியோட மிகப்பெரிய பார்ட், நம்மளுடைய அகாடமியோட கேண்டிடேட்டோட சக்ஸஸ்க்கு ஸோ ரொம்பவே ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ இவரை வந்து மனதார வாழ்த்துவோம். இவர் வந்து ரிட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஒரு 327 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் ரிட்டர்னில் வந்து 218 கொஸ்டின்ஸ் வந்து போட்டு. ஸோ இதெல்லாம் முக்கியமான பார்ட். அடுத்த ஏடிக்குமே வந்து இது மாதிரி ஒரு 220+ கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டார்கெட் வச்சோம்னா நாமளும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இவரே மனதார வாழ்த்துவோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ் இன் சர்வே அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸில் நம்மளுடைய அகாடமியோட த பாஸ்ட் அச்சீவர், ஸோ இவர் வந்து பாஸ்ட் அச்சீவர் பி ராஜு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ நம்ம அகாடமியில் படித்து பிஹெச்எஸ் செலக்ட் ஆனார் லாஸ்ட்டு பிஹெச்எஸ் 2024. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன் மோர் சக்ஸஸ், 255 மார்க் ஃப்ரம் ரிட்டன் எக்ஸாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் ஒரு 36 மார்க்ஸ் 291. ஸோ இவரும் வந்து ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸில் டெஸ்டாக இருக்கார். ஸோ இவரையும் மனதார வாழ்த்துவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டேட்டில் 1, ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸில் நம்ம அகாடமி ஒரு போஸ்ட் வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்முடைய அசிஸ்டன்ட் மேனேஜர் இன் ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு சிப்காட். ஸோ இதில் இருக்கிற 2 போஸ்ட்டுமே வந்து நம்மளுடைய அகாடமியில் படித்த கேண்டிடேட்ஸ் வந்து கெட் பண்ணியிருக்காங்க, 2 out of 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஆல்ரெடி ஒரு கேண்டிடேட்ஸ் வந்து ஆர் சூர்யா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 318 மார்க்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா 277.5 மார்க் ரிட்டன், 40.5 மார்க் ஃப்ரம் இன்டர்வியூ, 318 மார்க்ஸ் ஆர் சூர்யா ஃப்ரம் கரூர். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த சக்ஸஸில் 280 இவங்க ஆல்ரெடி ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸில் செலக்ட் ஆகிட்டதால, ஸோ அடுத்த பொசிஷனில் இருக்கிற நம்மளுடைய அகாடமியோட சக்ஸஸர் ஏ ஹேம்லா தான், 268.5. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ரிட்டனில் 237, இன்டர்வியூவில் 31.5, 268.5 வாங்கி அடுத்த பொசிஷனில் இருக்கிற போஸ்ட்டாக அசிஸ்டன்ட் மேனேஜர் சிப்காஸ்ட்டை வந்து இவங்க பொசிஷன் வந்து வராங்க, இதில் செட் ஆக போகிறாங்க. ஸோ இதில் 2 out of 2 வந்து நம்மளுடைய அகாடமியில் வந்து கெட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஆல்சோ அது லெஸ் நம்பர் ஆஃப் 5 வேக்கன்சிஸ். இப்போ ஏடி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் 3 வேக்கண்ட்டு. ஸோ அதில் ஒரு சக்ஸஸர் ஃப்ரம் அவர் மெண்டர் ஆர் பசுபதி சார். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏடி இண்டஸ்ட்ரீஸ் காமர்ஸ்லேயும் 3 போஸ்ட் தான், அதுலேயும் 1 போஸ்ட் கெட் இட் ஃப்ரம் அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஸோ அந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் சிப்காட்டில் 2 out of 2 வந்து நம்மளுடைய அகாடமி வந்து கெட் பண்ணியிருக்கோம். இதான் வந்து இதுக்கான செலெக்ஷன்ஸ் கூடிய விரைவில் வந்து நம்ம டிஎன்பிசியிலேருந்து எதிர்பார்க்கலாம். பட் இவங்க எல்லாமே அடுத்த லிஸ்ட் ஆஃப் செலெக்ஷன்ஸில் அந்த லிஸ்ட்டில் போடும்போது அகெயின் நம்மளுடைய சேனலில் அகெயின் வி ஆர் கோயிங் டு அப்லோட் ஒன் வீடியோ. ஸோ இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியில் ஆல்ரெடி நான் இன்டர்வியூவில் ஒரு 12 கேண்டிடேட்ஸ் போடும், அது இல்லாமல் ஒரு கேண்டிடேட்ஸ் மொத்தம் 13 போஸ்ட் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் 32. இதுக்கும் அந்த ஏடி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து
பிசிக்கல் சிவி அண்டு கவுன்சிலிங் லிஸ்ட் வரும்போது கண்டிப்பாக இந்த 13 கேண்டிடேட்ஸ் வந்து கோயிங் டு கெட் ஆர்டர். இது இல்லாமல் இன்டர்வியூலேயும் இப்போ 4 கேண்டிடேட்ஸ். இது வந்து இட் இஸ் கண்டினியூஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் ஃப்ரம் அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. நம்ம வந்து கன்சிஸ்டன்சிக்கு பேர் போன ஒரு அகாடமி தான் நம்முடைய அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. ஏன்னா 22, 23, 24, 25 இது மாதிரி வந்து இந்த கண்டினியூஸ் சக்ஸஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதனால் இது ரிகார்டிங் நம்மளோட கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸில் அப்கமிங் 2026க்கான லைவ் ரெக்கார்டு கிளாஸஸ் வித் கண்டினியூஸ் டெஸ்ட் த கன்சிஸ்டன்சி ஓட கொண்டு போயிட்டுருக்கோம். கேண்டிடேட்ஸ் இதோட மிகப்பெரிய சப்போர்ட்டிவில். அதனால் 2026 தான் எங்களுடைய அடுத்த டார்கெட்னு நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2026 வரக்கூடிய ஏடி, ஏஎஸ்ஐ, பிஹெச்எஸ், ஆல்சோ யூஜிடிஆர்பி இன் மேத்தமெட்டிக்ஸ். இது வந்து எங்களுடைய அடுத்த பேட்ச் ஆஃப் டார்கெட். ஒவ்வொரு பேட்ச்லேயும் வச்ச டார்கெட் வந்து நாங்கள் கேண்டிடேட் சப்போர்ட்டிவால் அச்சீவ் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக 2026 தான் எங்களுடைய அடுத்த டார்கெட். கண்டிப்பாக we are going to achieve in 2026 ஆல்சோ. அதுக்கெல்லாம் முழு காரணமே நம்மளோட தமிழ்நாட்டில் நம்ம கேண்டிடேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு மாஸ் சப்போர்ட்ஸ் வித் எங்களுடைய கைடன்ஸ். ஸோ அதனால் இது ரிகார்டிங் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமி. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.